வணக்கம் நண்பர்களே. இல்லம் தேடி கல்வியில் அந்த ஃபஸ்ட்டு ஹைடெக் லேபுக்கு வந்துட்டு கேண்டிடேட்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு செகண்ட் எக்ஸாமுக்கு உண்டான மெயில் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது உண்மையான தகவல் தான். செலக்டட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மெயில் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. 5ஆந்தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 6ஆந்தேதி, அதாவது இன்றைய தினம் நடக்க வேண்டிய தேர்வை நாளைக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அதான் நாளைக்கு கட்டாயம் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில்ஸ் வர்றது ரிசீவ் ஆகிறது உண்மை தான். ஒரு சில பேருக்கு வரல அப்படின்னா மேபி நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை இன்றைக்கி நைட்டு வரையுமே டைம் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரல, இது ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் சொல்ல வேணாம். கட்டாயம் மெயில் ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது. எங்கள் பிளாக்கில் நிறைய பேருக்கு மெயில் ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறதால என்னால் அந்த மெயிலை ஷோ பண்ணி உங்கள்கிட்ட காமிக்க முடியல. அதாவது செலக்டட் ஆனவங்களுக்கு மெயிலில் தான் வரும். நிறைய பேர் மெயிலை மாற்றி கொடுத்துட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் உங்களோட பிளாக் கோஆர்டினேட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். அவங்க வேறு ஏதாவது மாற்று வழி இருந்ததுன்னா கட்டாயம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் எக்ஸாம் மெசேஜில் தான் வந்தது, மெயில்லையும் வந்தது. மெசேஜில் தான் மேக்ஸிமம் வந்தது, மெயிலில் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மெசேஜில் தான் எல்லாருக்குமே லிங்க் வந்தது. அதை ஓப்பன் பண்ணி தான் எல்லோரும் எக்ஸாம் எழுதணும். May 29 எக்ஸாம் எழுதணும். செகண்ட் எக்ஸாம் June 5ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு நாள் தள்ளி June 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் மெயில் அனுப்புவோம். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும், எங்கள் எக்ஸாமு, எவ்வளோ நேரம், அப்போ என்னென்ன கொண்டு வரணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் மெயில்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு மெயில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நைட் வரையுமே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு எக்ஸாமுங்கும்போது சில டெக்னிக்கல் எரரால் லேட்டாக கூட நமக்கு மெசேஜ் வரலாம். நீங்கள் அப்பப்போ மெயிலில் உள்ள ஸ்பேம் ஃபோல்டரை செக் பண்ணுங்கள். அதில் ஃப்ரம்மு, டூவு, இந்த அன்ரீடு மெசேஜ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். பழைய மெயில்ஸ்லாம் இருந்ததுன்னா கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் புது மெயில்ஸ் ரிசீவ் ஆகும். இன்றைக்கி நைட்டு வரையுமே உங்களுக்கு நாளைக்கு, ஏன்னா இதுக்கு மேலே தேர்வு தேதியை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளை வரையுமே, இன்றைக்கி நைட்டு வரையும் நாளைய தேர்வுக்கு உங்களுக்கு மெயில்ஸ் எதுவும் வரலன்னா ஓகே, நம்ம பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் நினச்சிக்கணும். நம்ம இந்த எக்ஸாமுக்கு நமக்கு இது ஆப்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணும். அதை விட்டு யாரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஸோ மெயில் வராதவங்களுக்கு வரும், வெயிட் பண்ணுங்கள். இல்லை அதையும் தாண்டி வரல, அதாவது டைம் முடிஞ்சு போச்சு, அப்பயும் நமக்கு மெயில் வரல அப்படின்னா அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ யாரும் எதுவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்க தேவையில்ல. உங்களோட மெயில் ஐடியில் எக்ஸாம் எழுதுங்க. அப்படி மெயில் வந்ததுன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அது வேஸ்ட். ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதை நீங்களே தவற விடுற மாதிரி. இது முழுக்க கெல்ட்ரான்ங்கிற ஒரு நிறுவனம் தான். கிட்டத்தட்ட 8209 லேப் இருக்குது. ஸோ அதுக்கு ஆட்களை தேர்வு செய்யுது. ஸோ 8209 போஸ்டிங்க்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இது ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. ஐடிகே வாலண்டியர்ஸை பெரும்பாலும் எடுக்கிறாங்க. அதர்ஸ் மற்றபடி ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் இது ஐடிகேல இல்லை, ஆனால் இந்த கோர்சஸ்லாம் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இருக்குது சிஸ்டர். ஐடிகே தன்னார்வலர்களை அதிகமாக எடுக்கிறாங்க கெல்ட்ரான் நிறுவனம். மற்ற அதர்ஸ் முடித்தவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்களையும் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு மேலே, அதாவது இந்த ஜாப் ரிலேட்டடாக உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு மட்டும் இந்த ஜாப் கிடையாது. அதர்ஸ், அதாவது இந்த ஜாப்பில் இல்லாதவங்க, ஐடிகே வாலண்டியர்ஸாக இல்லாதவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு உண்டான சேல்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா 18,000 மாதத்துக்கு, ஒரு மாதத்திற்கு 18,000 அப்படின்னு, ஒரு மாதத்திற்கு 18,000 சேல்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வர மெயில்ஸை பார்க்காம விட்டுறாதீங்க. அப்படி மெயில்ஸ் நாளைய தேதிக்கு இன்றைக்கி நைட்டு வரையுமே சில டைம் நமக்கு, ஏன்னா 29 எழுதின எக்ஸாமுக்கு 1ஆந்தேதி தான் கெல்ட்ரான் நிறுவனத்துக்கிட்டேருந்து நமக்கு மெயில்ஸே வந்தது. அது என்னன்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட 2 நாள் கழித்து வந்துச்சு. அது என்னென்னு கேட்டதுக்கு இது மாதிரி டெக்னிக்கல் எரர் அப்படின்னாங்க. அது மாதிரி சப்போஸ் மெயில் சில பேருக்கு டெக்னிக்கல் எரரால் வராமல் கூட இருக்கலாம். அதனால் நைட்டு வரையும் செக் பண்ணிகிட்ருங்க. ஸ்பேம் ஃபோல்டர் எல்லாத்தையுமே மெயில்ஸில் பழைய மெயில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டு தேவையில்லாததை செக் பண்ணிகிட்டே இருங்க. குரூப்பில் ஆக்டிவாக இருங்க, மெசேஜில் ஆக்டிவாக இருங்க. நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை மட்டும் பயன்படுத்தி தான் எக்ஸாம் எழுதியிருக்கணும். இது ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு மட்டும் இந்த ஜாப் கிடையாது, மற்ற கிராஜுவேட்டுக்கும் கம்பல்சரி, அதுக்கும் அவங்களுக்கும் எக்ஸாம் வைக்கிறாங்க.
சப்போஸ் நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரில. நீங்கள் உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க வேறு ஏதாவது மாற்று வழி இருந்தால் கட்டாயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மைய செயல்பாட்டு அறிக்கையில் என்னோடய மெயில் ஐடியை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிஸ்டர். அப்படிலாம் கொடுக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஏன்னா எடிட் ஆப்ஷன் நமக்கு கொடுத்தாங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து மைய செயல்பாட்டு அறிக்கையில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நம்ம மாற்றி சில பேருக்கு வேறு மாதிரி அவங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஆனால் வேறு மாதிரி ஃபோட்டோ அதில் காட்டுச்சு. அதனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்புறம் ஒரு 2 days கழித்து டைம் கொடுத்து அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட லிஸ்ட்டு யார் யார் பேர் வந்து கரெக்டாக யாரோட நேம் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு கரெக்டாக பதிவாகலையோ அவங்களோட லிஸ்ட்டை மட்டும் வெளியிட்டு பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் நம்ம சேனல்லையுமே சொல்லியிருப்பேன். பதிவு பண்ணாதவங்க, அதாவது பதிவு பண்ணியிருந்தோம், ஃபோட்டோஸ் மாறினவங்களுக்கான லிஸ்ட்டை வெளியிட்டு அவங்க திரும்ப பதிவு பண்ணணும், கரெக்டான ஃபோட்டோஸ் வச்சு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுத்துருந்தாங்க. அதனால் அப்போதைக்கு திரும்ப அவங்களுக்கு உண்டான வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதனால் அவங்க திரும்ப கரெக்டான ஃபோட்டோஸ், அதாவது அவங்கள மேலே மிஸ்டேக் இல்லை, சில டெக்னிக்கல் எரரால் அந்த ஃபோட்டோஸ் வந்து மாறிடுச்சு. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அதை மாற்றுறதுக்கு உண்டான டைமிங் நமக்கு கொடுத்தாங்க. அதனால் நம்ம மாற்றிக்கிட்டோம். அது மாதிரி அவங்களாம் எப்போ எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அப்போ மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும். நம்மளாம் ஒன்ஸ் நம்ம ஒரு டைம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நீங்கள் தன்னார்வலர் சுயவிவர படிவமாக இருந்தாலும் இப்போ சுயவிவர படிவத்தில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஐடிக்கு ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு நம்பர், ஏன்னா நம்ம அதை தான் யூசர் நேம் பாஸ்வேர்டாக நம்மளோட ஃபோன் நம்பரோட கடைசி 4 நம்பர் போட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் தான் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருக்கும். அதை கொடுத்து ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஆனால் தன்னார்வலர் சுய விவர படிவத்தில் அவங்களோட ஹஸ்பண்ட் நம்பரோ யார் நம்பரையோ மாற்றி கொடுத்துட்டாங்க போல இருக்குது. ஆனால் அவங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அதை தான் ஆக்டிவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்துலேருந்து வலியுறுத்துறது தான். அந்த நம்பர் இல்லைனா கூட எப்படியாவது அந்த நம்பரை தேடி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் எந்த நம்பர் நம்ம கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு தான் நமக்கு கட்டாயம் மெயிலாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும் ரிசீவ் ஆகும். அதனால் ஒன்ஸ் நீங்கள் எந்த ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நம்பர் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட இது மாதிரி சொல்லுங்கள். அவங்க மேபி அவங்க ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க. இப்படி ஒரு சீன் நான் தவறுதலாக பண்ணிட்டேன், இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்குங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க எடிட் ஆப்ஷன் கொடுக்குற வரையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மைய செயல்பாட்டு அறிக்கையிலையும் அப்படி தான் 2 நாள் அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே அந்த ஃபோட்டோஸ் தவறுதலாக மாறினவங்களுக்கு தான் லிஸ்ட்டு, அவங்களோட நேம் லிஸ்ட்டு வச்சு அவங்களுக்கு விட்டுருந்தாங்க. அவங்க அதை சரி பண்ணிக்கிற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியில் தொடர் விருப்பமானு நீங்கள் எப்போ ஐடிக்கு ஆப்பில் எடுத்துக்கிட்டாலும் அப்பப்போ ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதில் இந்த கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்கும். இல்லம் தேடி கல்வியில் தொடர விருப்பமான்னு சொல்லிட்டு நீங்கள் தவறுதலாக கூட இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா அதை ரொம்ப கவனித்து பார்க்குறாங்க. இப்போ வந்து நிறைய மையங்கள் செயல்படாமல் போயிட்டுருக்குது. நிறைய மையங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் அங்கே மையம் இருக்குது, ஆனால் வாலண்டியர்ஸ் கரெக்டாக எடுத்து நடத்துறதில்ல, பசங்க நிறையா வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மையங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை யோசிச்சுட்ருக்காங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கும் நஷ்டம் தானே. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் அன்வான்டடாக சேலரி கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம தான் தக்க வச்சுக்கணும். அதனால் கரெக்டாக நீங்கள் எப்போ ஃபில் பண்ணாலும் ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லம் தேடி கல்வியில் தொடர விருப்பமான கட்டாயம் யோசிக்காமல் ஆம்னு சொல்லிட்டு கொடுங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் கொடுத்துட்டிங்கன்னா எடிட் ஆப்ஷன் அவங்களா கொடுக்காத வரையும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் நம்ம அங்கே கேட்டாலுமே வெயிட் பண்ணுங்கம்மா அப்படிங்கிற பதில தான் சொல்லுவாங்க. அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா அதான் ஒன்ஸ் நம்ம பதிவு பண்ணிட்டோம்னாவே எப்போ எடிட் ஆப்ஷன் வருதோ அப்போ மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். எடிட் ஆப்ஷனே வரலன்னா அது அவ்வளோதான், முடிஞ்சுது, க்ளோஸ். நம்மளால் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளோட மையம் செயல்படலை. சப்போஸ் நீங்கள் இல்லை தொடர விருப்பம் இல்லைங்கிறதுல கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல் இருக்குன்ட்டு நம்மளோட ஐடியா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் பண்ணிவிடுவாங்க. அதேமாரி யூசர் நேம் நம்மளோட பாஸ்வேர்டு யூசர் நேம் ரெண்டுமே வந்துட்டு நம்மளோட மொபைல் நம்பரு, மெயில் ஐடி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் மொபைல் நம்பர், மெயில் ஐடிக்கு தான் நிறைய மெசேஜ் வருது. ஸோ நம்மளை கான்டாக்ட் அவங்க பண்ணணும்
அவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளோட மொபைல் நம்பர், மெயில் ஐடிக்கு தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் கரெக்டாக மொபைல் நம்பர், மெயில் ஐடியை கரெக்டாக எப்போவும் கொடுங்க. இல்லம் தேடி கல்வியில் தொடர விருப்பமானா ஆம்னு சொல்லி கொடுத்து பழகுங்க. 2வது அந்த மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா அதை நம்ம மொபைல் நம்பரை திரும்ப ரெக்கவர் பண்ண பாருங்கள். உங்களோட ஹஸ்பண்ட் நம்பரோ உங்களோட அம்மா நம்பரோ கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இது சம்மந்தமாக. நீங்கள் தான் இதில் ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இது மாதிரி இல்லம் தேடி கல்வியில் வந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்க ஃபோனை வாங்கி நீங்கள் தான் செக் பண்ணணும். அதேமாரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மெயில் ஐடியில் மட்டும் எக்ஸாம் எப்போவும் எழுதுங்க. அடுத்தவங்க மெயில் ஐடியில் எழுதாதீங்க. அடுத்தவங்களுக்கும் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணாதீங்க. அது நமக்கு தான் பிரச்சனை. 2வது இந்த 8609 போஸ்டிங்க்கு ஆட்களை எடுக்கிறாங்க. இது வந்துட்டு ஐடிக்கு வாலண்டியர்ஸை மட்டும் எடுக்கல, அதர்ஸும் மற்றவங்களுக்கு இந்த வாலண்டியர்ஸாக இல்லாதவங்களையும் செலக்ட் பண்ண தான் செய்கிறாங்க. இதோட மந்த்லி சேல்ரி பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 18,000 18,000ன்னு சொல்லியிருக்காங்க. மெயில் வராதவங்க வெயிட் பண்ணுங்கள். சில டெக்னிக்கல் எரரில் கூட வராமல் இருக்கலாம். ஆனால் கட்டாயம் மெயில் வரும் செலக்ட் ஆனீங்கன்னா. சில பேர் நாளைக்கு எக்ஸாம்னு மெயில் வரலையேன்னு யோசிக்க வேணாம். உங்களோட மெயில் பாக்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லாத அன்வான்ட் மெயில்ஸை கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ மெயில்ஸை செக் பண்ணுங்கள். மெசேஜையும் பாருங்கள். குரூப்லேயும் ஆக்டிவாக இருங்க. நான் டெக்னிக்கல் எரராக கூட சில பேருக்கு வராமல் இருக்கலாம். இல்லை அதையும் தாண்டி வரல அப்படின்னா நம்ம இதில் ஓகே இது நமக்கு ஆப்ட் இல்லை போல இருக்குது, அடுத்த டைம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிடுங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்க வேணாம். மெயில் வர்றது உண்மை தான். நிறைய பேருக்கு மெயில் ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக மெயில்ஸ் வரும். வெயிட் பண்ணுங்கள். மெயில் வந்தவங்க நல்லபடியாக எக்ஸாமை எழுதுங்க. பெஸ்ட் ஆஃப் லக், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த ஐடிக்கு வாலண்டியர்ஸாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.